Hello students. So in this class we are going to see the chemical properties of potassium dichromate. So அதோடைய formula வந்து பாத்தீங்கன்னா K2Cr2O7. So in this class we are going to see specially about the அதோடைய oxidation reaction. Okay, oxidation reaction எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். இந்த potassium dichromate வந்து பாத்தீங்கன்னா இந்த K2 it is a +2 oxidation state ல இருக்கும். அதாவது this is a cation and it is a anion. இங்கே +2 நால இங்கே வந்து -2. It is one of the powerful oxidizing agent. So in acidic mediumல ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து செயல்படும். Oxidizing action வந்து பாத்தீங்கன்னா the presence of hydrogen ion. Okay, so அதுல வந்து எப்படி நடக்குதுங்கறத நம்ம பார்க்க போறோம். Okay, and change in the oxidation state of chromium +6 oxidation state ல chromium 3+ oxidation state க்கு வந்து இதோடைய change in the oxidation state நடக்குது in the presence of H+ ions. Okay, so இதுல இந்த chromium +6 oxidation state உடைய electronic configuration first பார்ப்போம். chromium உடைய atomic number என்ன அப்படின்னா that is a 24. So we know that already. Okay, and it has the electronic configuration of argon. So argon வந்து பாத்தீங்கன்னா totally 18 electrons வந்து argonல வந்து present ஆயிருக்கும். Then 3d5 4s1. Okay, so 18 plus 6 எவ்வளவு அப்படின்னா 24. Okay, so உடைய அந்த குரோமியம் ஆட்டத்துடைய அட்டாமிக் நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது குரோமியம் அயானா வந்து மாறும்போது ஓகே Cr +6 இது வந்து மாறும்போது இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் அது வந்து வச்சிருக்கும். சரிங்களா? ஸோ ஐ மீன் இங்கே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இங்கே வந்திருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு டொனேட் த 3d5ல இருக்கக்கூடிய அந்த 5 எலக்ட்ரான்ஸையும் 4s சப்ஷெல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும். ஸோ 3d0 கான்ஃபிகரேஷன் அண்ட் 4s0 கான்ஃபிகரேஷனுக்கு இது வந்து போயிடும். ஓகே, ஸோ 5 + 1 6. ஸோ இட் பிகம்ஸ் குரோமியம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த குரோமியம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து குரோமியம் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இது வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸில். ஓகே, ஸோ அசிடிக் மீடியத்தில் இது இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குரோமியம் +6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேனாட் ஃபர்தர் ரெடியூஸ்டு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ ரெடியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் லூசிங் த எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் ஸோ 3d5 4s1. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட்டு இந்த ஆர்கானுடைய இந்த ஃபிக்ஸ்டு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரிமூவ் எனி எலக்ட்ரான் ஃப்ரம் தட். ஓகே, ஸோ இதோடைய மேக்ஸிமம் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குரோமியத்துக்கு வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அண்ட் இட் இஸ் பீயிங் a good oxidizing agent, it can accept up to 6 electron from another atoms. Okay, so in order to involve in the chemical reaction, so that's why it is acting as one of the very good oxidizing agent. Okay, now let us see the oxidizing action வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? So we'll take the dichromate ion Cr2O7 2-. ஓகே, இந்த டைக்ரோமேட் அயன் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அதாவது அசிடிக் மீடியத்தில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் ப்ரெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ குரோமியம் 3+ அயன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அதோடைய அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்க்கணும். குரோமியத்துக்கு வந்து இங்கே +3 இஸ் ஆல்ரெடி ரிட்டன். ஸோ ஐ ரைட் அஸ் அ +3. ஓகே, ஸோ குரோமியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் இதுக்கு உள்ள ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, we have to find out. So here per oxygen -2. So there are 7 oxygens are there. So 7 2s are -14. ஸோ -14லேருந்து இந்த 2வை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -12 வரும். சரிங்களா? -12 வரும். ஸோ இங்கே -12 அப்படின்னா இங்கே வந்து +12. ஓகே, தென் இங்கே வந்து பாருங்கள்
Cr2, okay, so the number of chromium atoms is 2, so we have to divide this 12 into by 2, okay, இந்த 12 2 divide பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா +6. ஸோ இந்த குரோமியத்துடைய அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +6, இந்த குரோமியத்துக்கு +3. அப்போ +6லேருந்து +3க்கு இது என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ரெடியூஸ் ஆகும்போது டோட்டலி அப்போ எவ்வளவு எலக்ட்ரான் சார்ஜ் வந்து இங்கே வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது we can see that, அதாவது ஒரு குரோமியத்துக்கும் சரிங்களா, இங்கே 2Cr2 இருக்குது, பட் ஒரு குரோமியத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 3. ஓகே, 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா, அப்போ இங்கே 2 குரோமியம் இருக்குது, அதனால் 2 into 3, அப்போ டோட்டலி we have to get 6 எலக்ட்ரான் சார்ஜ் வந்து இங்கே வந்து வரணும். சரிங்களா, அப்போ தான் வந்து இது வந்து ஈக்குவலைஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு 6 எலக்ட்ரான் புரிஞ்சா, அந்த 6 எலக்ட்ரான் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா, இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் டிஃபரன்ஸ், அதாவது சார்ஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ். ஒரு குரோமியத்துக்கு 3 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா, ஸோ Cr2 2 குரோமியம், ஸோ அதனால் 2 into 3 எலக்ட்ரான்ஸ், ஸோ டோட்டலி we get 6 electrons. Okay, so that's why I have written there. Then after that, இங்கே பாருங்கள், இப்போ குரோமியம் வந்து இந்த குரோமேட் அயான் வந்து Cr3+ கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த ரியாக்டனில் 7 ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்லேயும் 7 ஆக்சிஜன் வரணும், isn't it? So we know that stoichiometry நமக்கு தெரியும். ஸோ the equal amount of number of atoms should be there in both side, reactant and product. ஸோ இங்கே 7 இருக்குது, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 ஆக்சிஜன் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வரணும். ஸோ அதாவது ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்சிஜன் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதாவது எத்தனை ஆக்சிஜன் தேவையோ அத்தனை வாட்டர் மாலிக்யூல்ஸை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ அதனால் ஐ ரைட்டு 7 H2O நான் வந்து இங்கே வந்து எழுதுறேன். அப்போ 7 ஆக்சிஜன் இங்கே இருக்குது. சரிங்களா, அப்போ இங்கே 7 ஆக்சிஜன். தென் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஹைட்ரஜன் இருக்குது, 7 2s are 14. ஸோ அதனால் இங்கே வந்து இது வந்து அப்படியே வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அயான்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே, 14 H+ஆக இது வந்து மாறுது. ஓகே, குரோமேட் அயனுடைய அந்த பேசிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் வில் செக் இட் அதோடைய அந்த பேலன்ஸிங் நம்ம வந்து பார்ப்போம். இங்கே 2 குரோமியம் இருக்குது, இங்கே 1 குரோமியம் இருக்குது, அதனால் இங்கே வந்து நான் வந்து 2 வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆக்சிஜன் இருக்குது, 7 ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் 14 ஹைட்ரஜன் இருக்குது, 7 2s are 14 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, இந்த எலக்ட்ரான் அந்த சார்ஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 6 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ now we'll see இதனுடைய அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய ஆக்சிடைசிங் நேச்சர். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன அந்த சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன். ஓகே, ஃபெரஸு Fe2+. ஓகே, ஃபெரஸ் அயன். ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஃபெரஸ் வந்து ஃபெரிக்காக கன்வெர்ட் ஆகுது, Fe3+ அயான்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோடைடு I- வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகுது, அயோடினாக கன்வெர்ட் ஆகுது. தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா S2- வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. தென் ஃபோர்த் ஒன்று SO2, இது பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அயனாக கன்வெர்ட் ஆகுது, SO4 2- கன்வெர்ட் ஆகுது. தென் ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SN2+ வந்து SN4+ஆக கன்வெர்ட் ஆகுது. தென் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் வந்து ஜஸ்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆசிடா கார்பாக்சிலிக் ஆசிட் அது கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் இது எப்படி வந்து த பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்லாம் எப்படி வந்து பண்ணுதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்பெஷலி த டைக்ரோமேட்டு அயான்ஸு எப்படி வந்து ஆக்சிடேஷன் வந்து பண்ண போகுதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் அ பேசிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம எல்லா ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ வில் சி ஒன் பை ஒன். நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஈக்குவேஷன் இருக்குது. மெனி பர்சன் யூ திங்க் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரைட், பட் இட் இஸ் வெரி சிம்பிள், ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து எழுதிடலாம். சரிங்களா,
So we'll see one by one. So first one வந்து பாருங்க, that is first equation. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Fe2 plus ferrous ion இது என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஃபெரிக் அயனை கன்வெர்ட் ஆகுது, Fe3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்கே ஃபெரஸ் அயான் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே 2 ப்ளஸ்ஸு, இங்கே 3 ப்ளஸ். அப்போ எவ்வளோ சார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்குது? தட் இஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து சார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. புரியுதா? ஸோ இங்கே இந்த சார்ஜ் டிஃபரன்ஸை ஐ மீன் இங்கே ஒரு எலக்ட்ரான் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 ப்ளஸ்ஸாக வந்து மாறும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும்போது இது 3 ப்ளஸ்ஸாக வந்து மாறுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. பட் நம்ம பேசிக் ஈக்குவேஷனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பேசிக் ஈக்குவேஷனுடைய அந்த எலக்ட்ரானிக் அந்த ஐ மீன் அந்த எத்தனை நம்பர் எலக்ட்ரான் இருக்கோ அதே இதுக்கு இதை ஈக்குவலாக நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we have to multiply into 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது எப்படி நமக்கு வந்து மாறும் அப்படின்னா 6 Fe2 plus gives 6 Fe3 plus 6 எலக்ட்ரான்ஸை நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த பேசிக் ஈக்குவேஷன் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த Cr2O72 மைனஸ் ஓகே ப்ளஸ் ஸோ இதை நம்ம எழுதிடுறோம், ஃபெரஸ் அயன் எழுதிடுறோம் 6 Fe2 ப்ளஸ் தென் இந்த ஹைட்ரஜன் அயன் இருக்குது 14. ஸோ அதையும் நம்ம வந்து எழுதிடுறோம் 14H ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 6 எலக்ட்ரான் இருக்குது, இங்கேயும் 6 எலக்ட்ரான் இருக்குது. எது ஈக்குவலாக இருக்கோ அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம். சரிங்களா? தென் ஆஃப்டர் தட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னா இங்கே குரோமியம் அந்த அயான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் 2 குரோமியம் Cr3 ப்ளஸ் அது அப்படியே இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறோம். சரிங்களா? தென் ஆஃப்டர் தட்டு இங்கே வந்து ஃபெரிக்கு அயான் இருக்குது, அதை அப்படியே எழுதுகிறோம் ப்ளஸ் 6 Fe3 ப்ளஸ் 7H2O. புரிஞ்சா? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம், மெமரைஸ் பண்ண அவசியமே இல்லை. ஓகே, குரோமியம் அதாவது Cr2O72 மைனஸ் ப்ளஸ் 6 Fe2 ப்ளஸ் 14H ப்ளஸ். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் ஆகி நமக்கு வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரஸ் வந்து ஃபெரிக்காக கன்வெர்ட் ஆகுது, அதாவது ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? ஆக்சரைஸ் ஆகுது. ஸோ குரோமியம் 3 ப்ளஸ் 6 Fe3 ப்ளஸ் 7H2O நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ரியாக்ஷனில் அயோடைடு அயான் வந்து அயோடினாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? I2 கன்வெர்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு அயோடைடு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா I2 இருக்குது. ஓகே, ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து 2 வந்து போடுறேன். ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அயோடினுக்கு ஒரு எலக்ட்ரான். சரிங்களா? ஸோ 2 அயோடினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான் வந்து ஐ மீன் இங்கே வந்து இதிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிமூவல் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் இங்கே +2 எலக்ட்ரான்ஸ் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன், +2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம பேசிக் ஈக்குவேஷனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 6 எலக்ட்ரான். அப்போ இதுக்கு நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஐ மீன் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் இது 6 ஆகும் அப்படின்னா தட் இஸ் we have to multiply into 3. ஓகே, ஸோ தி ஈக்குவேஷன் எப்படி வரும்னா 3 2s are 6, 6i minus gives 6i2 plus 6 electron. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் as well as the basic equation. So both the equation will merge it together. Okay, so it comes like Cr2O72 minus plus the 6 iodide ion. Okay, then after that we'll write the 14H plus. Okay, then
இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான், இங்கேயும் 6 எலக்ட்ரான். Okay, same electrons are there, so we'll cancel. Both the electrons will be cancelled. Then after that we'll write 2 chromium 3 plus 6 iodide ion 6 I2. Okay, then last one பார்த்தீங்கன்னா plus 7 H2O. Okay, do you understand this? புரிஞ்சா? ஸோ சேம் திங் இங்கே இதே வந்து இந்த கண்டுபிடிச்சதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் ஈக்குவேஷனோட நம்ம வந்து மெர்ச் பண்ணுறோம். மெர்ச் பண்ணும்போது we will get this equation. ஓகே, தென் இந்த தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பாருங்கள், S2 மைனஸ் சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே S2 மைனஸுக்கும் இதுக்கும் உள்ள சார்ஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ். அப்படி தானே, ஒரு சல்ஃபருக்கு வந்து 1 அப்படின்னா நீங்கள் ரெண்டு 2 மைனஸ் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது இது வந்து சல்ஃபராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 6ஆக வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும், ஜஸ்ட் we have to multiply with the 3. ஓகே, 3 S2 minus gives 3 sulfur plus 6 electrons. ஓகே, 6 எலக்ட்ரான்ஸாக இது வந்து நமக்கு வந்து மாறும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த பேசிக் ஈக்குவேஷனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம மெர்ச் பண்ணுறோம். ஸோ யூ கேன் ரைட் த ஈக்குவேஷன் லைக் Cr2O7 2 மைனஸ் ப்ளஸ் இந்த 3S2 மைனஸ் ப்ளஸ் இங்கே உள்ள 14. ஓகே, ஸோ இங்கே இருக்கு இல்லையா அந்த பேசிக் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த 14H ப்ளஸ். ஓகே, ஸோ 14H ப்ளஸ் தென் it gives இங்கே உள்ள அந்த 2 chromium. ஓகே, ஸோ 2 Cr3 ப்ளஸ் இங்கே உள்ள 3 சல்ஃபர் ப்ளஸ் இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிக்யூல். ஓகே, 7H2O. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். தென் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன். இதில் வந்து SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபேட் அயனாக இது கன்வெர்ட் ஆகுது. SO4 2 மைனஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரும், பட் இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அதோடைய அந்த எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதாவது சார்ஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சார்ஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 2 isn't it -2. அப்போ 4 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 4 2s are -8. ஓகே, ஸோ -8 இங்கே ஒரு 2 இருக்குது, அதனால் இது அந்த 2வை வந்து அதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இது வந்து -6ஆக மாறும். isn't it. ஸோ இட் பிகம்ஸ் -6. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா +6 ஆகும். அப்போ சல்ஃபருடைய இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ அப்படின்னா +6. புரிஞ்சா, நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு ஆக்சிஜனுக்கு 2, 2 ஆக்சிஜனுக்கு -4, அப்போனா இங்கே வந்து +4. ஸோ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு +4. ஓகே, ஸோ அது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அப்படிதானே, ஸோ 6ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து சார்ஜ் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே, ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த சல்ஃபர் ஆக்சிஜன் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்ஃபர். ஓகே, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 ஆக்சிஜன் என்ன ஆகுது, அதிகமாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது SO2 இங்கே பார்த்திங்கன்னா SO4 2 மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஆக்சிஜன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே எந்த சைடு அதிகமாக இருக்குது, திஸ் சைடு, லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூல், 2 ஆக்சிஜனுக்கு 2 வாட்டர் மாலிக்யூல் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 2H2O நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஆக்சிஜன் வந்து ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. இங்கே 2, இங்கே +2, 4 ஆக்சிஜன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து புதுசாக வந்து இங்கே வந்து இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து நான் வந்து இது ஹைட்ரஜன் அயனாக வந்து போயிடும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதனால்
4 H ப்ளஸ்ஸாக இது வந்து மாறிடும். புரியுதா? தென் சார்ஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 எலக்ட்ரான் சார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த 6 எலக்ட்ரான்ஸுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் I have to multiply with 3. Okay, so this equation comes as 3 2s are 6 H2O plus 3 SO2 gives 3 SO4 2 minus plus 4 3s are 12 H plus 6 electrons. ஓகே, இப்போ எனக்கு வந்து இது கிடச்சிருச்சு. தென் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேசிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த பேசிக் ஈக்குவேஷனை நான் வந்து இங்கே வந்து போட்டு நான் வந்து நெட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதனால் அந்த பேசிக் ஈக்குவேஷன் நான் வந்து இங்கே வந்து எழுதுறேன். ஓகே, ஸோ பேசிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா Cr2 O7 2 minus plus 14 H plus 6 electrons. It gives 2 chromium 3 plus 7 H2O. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நெட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே ஐ மீன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா அந்த குரோமியம் டைக்ரோமேட் அயன் எழுதுவோம். அதை வந்து இங்கே எழுதிக்கிடுவோம் Cr2 O7 2 minus. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் இந்த 3 SO2 எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே H2O, இங்கே எத்தனை H2O இருக்குது அப்படின்னா 6 H2O இருக்குது. இங்கே எத்தனை H2O இருக்குது? 7 இருக்குது. ஸோ விச் இஸ் அ பிகஸ்ட் நம்பர். இந்த லெஸ் நம்பரை நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு பிகஸ்ட் நம்பரை அந்த நியூமரிக்கலை மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே 6, இங்கே வந்து ஓகே 7 இருக்கிறனால அந்த நியூமரிக்கலை கட் பண்ணோம்னா பேலன்ஸு ஒரு H2O நமக்கு வந்து இருக்குது. ஓகே, தென் அடுத்து வந்து பாருங்கள் இங்கே ஹைட்ரஜன் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 இருக்குது, இங்கே 14 இருக்குது. சரிங்களா? அப்போ this is a smallest number, so I cut it this one, I cut this numerical and write 2, isn't it? So 2 வந்து அதிகமாக இங்கே இருக்குது. then இங்கே 6 electron, இங்கே 6 electron, will cancel it. so balance இருக்குது அப்படி எழுத போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 H ப்ளஸ் இருக்குது. ஓகே, 2 ஹைட்ரஜன் இருக்குது. gives next chromium ion first எழுதுவோம் Cr3 plus 3 sorry SO, okay 3 SO4 2 minus plus இரண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் H2 மட்டும் தான் இருக்குது, H2O. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய நெட் ஈக்குவேஷன். ஓகே, did you understand this? இது புரிஞ்சா? சார்ஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் 2H2O நான் வந்து இங்கே வந்து கொண்டு வரேன். அங்கே 2H2 வரதுனால ஹைட்ரஜனும் ஜஸ்ட்டு அது அதிகமாக இருந்தனால அதை பார்த்திங்கன்னா அயான்ஸ் அப்படியே வந்து மாற்றிடுறோம். சரிங்களா? தென் இந்த ஈக்குவேஷன் அப்படியே ஃபுல்லாக வந்து வி மல்டிப்ளை இன்ட்டு 3, ஸோ வி கெட் அந்த 6 எலக்ட்ரான் அந்த கான்ஃபிகரேஷனுக்கு அந்த இது வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த அது வந்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வீல் write the basic equation, then we'll find out the net equation. Okay, so that's all. Then fifth equation is SN2 plus வந்து பார்த்தீங்கன்னா SN4 ப்ளஸ்ஸாக இது கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சார்ஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 2 electrons. அப்போ இது என்ன பண்ணணும், 6 மாற்றணும் அப்படின்னா we have to multiply into 3, so we get the equation like 6 SN2 plus gives 6 SN4 plus 3 2s are 6 electrons, we'll get it. okay, so இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் ஈக்குவேஷனோட நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம். so we'll get Cr2 O7 2 minus plus இந்த 6 SN2 plus
ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த H ப்ளஸ் ஓகே 14H ப்ளஸ் நம்ம எழுதுவோம் 14H plus it gives then chromium 2Cr3 plus 6 SN4 plus balance என்ன இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அதை நீங்கள் வந்து எழுதலாம் 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஓகே plus 7H2 okay that's all very simple the last equation இப்போ ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஆசிடை வந்து ஆக்சிடைஸ் ஆகுது ஓகே ஸோ இது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை 8 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் ப்ரெசன்ஸில் நம்ம வந்து ஆல்கஹாலோட சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த K2 பொட்டாசியம் வந்து இந்த சல்ஃபேட்டோட சேர்ந்து K2SO4 ஆகும் தென் குரோமியம் Cr2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த சல்ஃபேட்டோட சேர்ந்து Cr2SO4 த்ரைஸ் ஆகும் ஓகே தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆல்கஹால் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு வந்து CH3COOH அதாவது அசிடிக் ஆசிட் ஆகும் தென் அதோட பார்த்திங்கன்னா ஒரு 11 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் நமக்கு வந்து கிடைக்குது ஓகே ஸோ தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் ஈஸிலி கேன் ஸ்டடி திஸ் வித்தவுட் மெமரைசிங் ஸோ தேங்க்யூ வி வில் see it in the next video